இந்த நாட்களிலே ஆண்டுடைய வேதத்துக்குள் நாம் செல்ல இருக்கிறோம். நான் கொண்டு வந்த செய்தி ஒன்று. என்ன, கிட்டத்தட்ட ஒரு டிவியில் அதிகமாக நான் பேசுவதனால ஒரு 500 செய்தி டைரி போட்டு எழுதி வச்சுருக்கிறேன். உத்தமியே அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 25 மெசேஜ் வச்சுருக்கிறேன். ஆசீர்வாதம் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய செய்தி வச்சுருக்கிறேன். ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் என்ன வார்த்தை தருகிறாரோ அந்த வார்த்தைகளை மக்கள் மத்தியிலே பிரசங்கிக்கும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எங்களுடைய பகுதியிலே காலை 3 மணிக்கெல்லாம் எழும்பி என் ஜெப மையத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பேன். இந்த நாட்களை பார்க்கும்போது என் ஆண்டவர் 4 மணிக்கு நான் தங்கியிருக்கிற அறையில் என்னை எழுப்பி விட்டார். 4 மணிலிருந்து 5 மணி வரை ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த நாளில் வருகிற கூட்டத்தில் வருகிற மக்களுக்கு நல்ல வார்த்தை தந்து நீங்கள் ஆசீர்வதிங்க ஐயான்னு சொல்லிட்டேன். 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு 5 மணிக்கு சரியாக சர்ச்சு முன்னாடி வந்துட்டேன். சர்ச்சு முன்னாடி 5லேருந்து 5:28 வரை என்ன செஞ்சேன், ஆண்டவரை சோத்தரித்து ஒரு வார்த்தை எனக்கு தாங்க, ஒரே ஒரு வார்த்தை தாங்க ஆண்டவரே, இந்த மக்களுக்கு ஏற்ற ஒரு வார்த்தை எனக்கு தாங்க என்று சொல்லி அதிகமாக ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை இந்த ஆலயத்திலிருந்து கொடுத்தாரு. என்ன வார்த்தை தெரியுமா? நான் ஆபிரகாமுடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. நீங்கள்லாம் யாரா? ஆபிரகாமுடைய சந்ததிகள், இவர்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார். எப்படி ஆண்டவரே நீ உறுதி அளிக்கிறீர் என்று சொல்லி பாருங்க. கரெக்டாக 5:29 ஆச்சு. அந்த வாட்ச்மேன் வந்து சொன்னார், நீங்கள் வெளியில் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டை திறந்து விட்டார். அப்படி சைடில் பார்க்கும்போது பார்த்தா அந்த போர்டில் அழகாக இருந்துச்சு ஒரு வார்த்தை, நான் ஆபிரகாமுடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. இதான் இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு. ஒரு இடத்தில் என் ஆண்டவர் சும்மா கொண்டு நிப்பாட்டுகிற தெய்வம் அல்ல, வெறுமையாய் நீ பாட்டுகிற தெய்வம் அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஆலயத்திற்கு முன்பதாக இருந்து இன்னைக்கு என்னோடு கூட என் ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை இதுதான். அவர் ஆபிரகாமுடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இன்றைக்கு நம் நடுவில் என் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, நம் பாடல் பாடினோம், ஒரு அருமையான ஒரு பாடல், ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர்வதிக்கும் தெய்வன். 2வது பாடலை அருமையான தம்பி பாடினாங்க. ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர்வதிக்கும் தெய்வம், இன்று முதல் ஆசீர்வதிப்பாரே, அவர் இன்று முதல் ஆசீர்வதிப்பாரே. என்னுடைய 2 வால்யூம் கேசட் வெளிவந்திருக்கிறது. 20 பாடல்கள், 2 வால்யூம் கேசட், வாக்குத்தத்த பாடல்கள் என்ற தலைப்பில் 2 வால்யூம் கேசட்டை வெளியிட கர்த்தர் உதவி செய்தார். அதோடு மட்டுமல்லாமல் 40 பாடல்களை எழுதி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு இந்த அருமையான தம்பி ஒரு 2nd பாடல் பாடினாங்க. ஆராதிக்க வந்தோன்னு ஒரு பாடலை அவங்க பாடினாங்க. அந்த பாடல் இன்னும் வெளிவரல, இன்னும் என்ன செய்யலை, வெளிவரல. ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்கு தத்தம் என்னன்னா, உங்களை அவர் ஆஸ்வதிக்க போகிறாரு. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் பின்பாகத்தை நாம் வாசிப்போம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை வாசிக்க கேட்போம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இது கர்த்தரே சொன்னார். அல்லேலூயா. இன்று முதல் நான் உங்களை என்ன செய்ய போறேன், ஆசீர்வதிக்க போறேன் என்று ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு திருவள்ளம்பட்டி சொன்ன வார்த்தை இது. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆதியாகமம் 12:2 ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண போகிறேன் என்று சொல்லி. ஆதியாகமம் 26:12 ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. யோபு 1:10 சொல்லப்பட்டிருக்கு, உன்னை ஆசீர்வதித்து உன் சம்பத்து தேசத்திலே பெருகி இருக்கும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம் சம்பத்து எப்படி இருக்குமோ தேசத்தில் பெருகி இருக்கும் என்று அந்த யோபுக்கு சொல்றார் வாக்கு. அதோடு மட்டுமல்லாமல் எபேசியர் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு தேவன் உங்களை சகல ஆசீர்வாதத்திலும் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த செய்தியை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு சம்பவத்தை எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஈரோடு மாவட்டத்திற்கு வியாபாரிகள் கூடுகைக்கு செய்தி கொடுக்கும்படியாக என்னை அழைத்திருந்தார்கள். எல்லா வியாபாரிகளும் கூடி தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தில் வியாபாரிகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், மேன்மையாக இருக்கணும் சொல்லிட்டு அந்த வியாபாரிகள் கூடுகையிலே பங்கெடுத்து அவர்களுக்கான ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து விட்டு அந்த ஈரோடு ரயில் நிலையத்தில் வந்து நின்றேன். ஏனென்றால் நான் சென்னை மீட்டிங் போக வேண்டி இருப்பதுனாலே அந்த நாட்களில் எனக்கு கார் வசதி கிடையாது. அதனால இந்த ரயில்வே ஸ்டேஷனில் என்னை வழி அனுப்புவதற்காக ஒரு அருமையான சார் வந்திருந்தாங்க. அவர் என்ன சொன்னார், ஐயா நீங்கள் உட்கார்ந்துருங்க, நான் உங்களுக்கு போய் இரவிலே ட்ரெயினில் சாப்பிடுவதற்கேற்ற ஆகாரத்தையும் தண்ணீரையும் பழத்தையும் வாங்கி கொண்டு வர சொல்லி கடந்து போயிட்டாரு. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்கள் கீழே இந்த பிளாட்பாத்தில் உட்கார்ந்துருக்கிற மக்களை பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு அருமையான ஒரு ஐயா தன்னுடைய மனைவி பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. 7 வயசு மகள் உட்கார்ந்துருக்கிறார். மனைவிக்கு கண் தெரியாது. 7 வயசு பிள்ளை உட்கார்ந்துருக்கிறா. அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு, அங்கு வருகிற மக்களுக்கு அந்த ஷூக்கு பாலிஷ் போடுறாரு. ஷூக்கு என்ன செய்கிறாரு, பாலிஷ் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. பழைய செருப்பை தைக்கிறாரு. இதை நான் பார்த்துட்டே இருந்தேன். பாருங்க, அவர் அந்த செருப்பையும் தைப்பார், என்னையும் பார்ப்பார், செருப்பையும் தப்பார், என்னையும் பார்ப்பார். நான் பார்க்குறேன், ஐயோ கண் தெரியாத மனைவி ரொம்ப வேதனையில் இருப்பாங்க போல தெரியுது. அதனால இன்னைக்கு வந்திருக்கிற அவங்க அந்த வியாபாரிகள் சங்கத்தில் மீட்டிங்கில் பேசின காணிக்கையில் தசம பாகம் மாதிரி கொஞ்சம் எடுத்து இந்த மனுஷருக்கு நம்ம கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஆவியானவர் என்கிட்ட பேசுகிறாரு. நீ என்ன செய்ய, அவனுக்கு கொஞ்சம் காணிக்கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காணிக்கை ஒரு கவரில் வச்சு அந்த சகோதரன் நான் கொடுப்பதற்கு எழும்பும்போது அவர் எழும்பிட்டார். எழும்பி ஓடோடி வர்றாரு. என்னை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் ஊழியக்காரரா அப்படின்னு கேட்டார். நீங்கள் ஊழியக்காரரா அப்படின்னு கேட்டார். ஏன்னா நான் எந்த இடத்துல போனாலும் சரி பைபிள் என் நெஞ்சுக்குள்ளேயே அணைச்சிட்டு போவேன். ஹோட்டலுக்கு போனாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, இந்த வேதத்தை நான் சுமந்து கொண்டு போவேன். அல்லேலூயா. வேதத்தை நான் சுமந்தால் கர்த்தர் என்னை சுமப்பார். அல்லேலூயா. நீங்கள் போதகரா ஊழியக்காரன் கேட்டார். ஆமாய்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னார், ஐயா நான் முதல் ஷூ காலுக்கு பாலிஷ் போடும்போது முதல்ல ஒரு 5 ரூபா கொடுப்பாங்க ஐயா, இது ஆண்டவருக்கு நான் என்ன செய்வேன், எடுத்து வைப்பேன். அதை மாதிரி நான் 1 வார காலமாக எடுத்து வைத்த பணம் இந்த பையில் இருக்குது, ஒரு பிளாஸ்டிக் பையில் இருக்குது. அதை கொண்டு வந்து கரத்தில் கொடுத்தாரு, உங்கள் ஊழியத்துக்கு வச்சுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு. நான் நினைக்கிறேன் அவருக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் நினைக்கிறாரு இதை உங்கள் ஊழியத்துக்கு வைத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு செருப்பு தைக்கிற ஒரு பாலிஷ் போடுற ஒரு மனுஷன் தசம்ப பாகத்தை எடுத்து ஆண்டவருக்கென்று கொடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய ஜனமே, அருமையான இங்கே வந்து உட்கார்ந்த போது நம்ம சின்ன ஐயர்வாளை பார்த்து கேட்டேன், உனக்கு எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னாங்க, எனக்கு நாசரேத் பட்டணம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். நான் எடுத்து வந்த செய்திக்கும் இங்கும் ஒரு ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை மெயின் பண்ணி பார்த்தேன். நாசரேத் பட்டணத்தில் போன வருஷம் பாருங்க ஆராதனை நடக்கிறது. சர்ச்சில் ஐயர்வாள் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு, நாசரேத்தில் அறிவிப்பு கொடுக்கிறாரு, மிஷனரிகளுக்கு வண்டி தேவை, கொடுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லி 3 வாரமாக அந்த குருவானவர் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு. வெளியில் நாசரேத் சர்ச்சில் வெளியில் நிறைய பிச்சைக்காரங்க உட்கார்ந்துருப்பாங்க. பாருங்க 3 வாரமும் ஒரு பிச்சைக்காரை அறிவிப்பை கேட்டான். கேட்டுட்டு என்ன செஞ்சான், முந்தின நாள் சனிக்கிழமையே என்ன பண்ணா, அந்த பிச்சை எடுக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டான். உட்கார்ந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு பையில் ஒரு பணத்தை வச்சிருக்கிறான். பாருங்க ஆராதனை முடிஞ்சது. அந்த பிச்சைக்கார சட்டை சரியா கிடையாது, பேண்ட் சரியா இல்லை. அந்த காணிக்கை கொண்டு வந்து நேராக ஆற்றுக்கு வந்துட்டான். ஐயர்வாளை பார்த்து சொன்னா, ஐயா அதுக்குள்ளே எல்லாரும் பார்க்குறாங்க, பிச்சைக்காரன் கோயிலுக்குள்ளே வரானே, பிச்சைக்காரன் கோயிலுக்குள்ளே வரான்னு சொல்லிட்டு. பாருங்க இந்த மனுஷன் கொண்டு வந்து அந்த சாக்கு மூட்டையை அந்த பையை அந்த குருவானத்தில் கொடுத்து சொல்கிறேன், ஐயா 3 வாரமும் நீங்கள் கொடுக்குற அறிவிப்பை கேட்டேன், 3 வாரமும் நீங்கள் கொடுக்குற அறிவிப்பை கேட்டேயா, அதனால மிஷனரிகளுக்குன்னு இந்த படத்தை வாங்கிக்கொள்ளுன்னு சொல்லி கொடுத்தாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த ஐயர்வாள் அந்த காணிக்கை வாங்கி ஜெபித்து அனுப்பிட்டாரு. அந்த கமிட்டி அங்கத்தில் அதை எவ்வளோன்னு கவுண்டிங் பண்ண சொன்னாங்களாம். அந்த பிச்சைக்காரன் கொண்டு வந்த காணிக்கையை கவுண்டிங் பண்ண சொல்லும்போது 1.5 லட்சம் ரூபாய் இருந்ததம்மா. கலகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம்மா. எங்கேயோ நடந்த சம்பவத்தை சொல்லவில்லை ஐயா,
நம்முடைய தூத்துக்குடி நாசிர் டைஸில் நடந்த சம்பவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு பிச்சைக்காரனு கூட ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும் என்ற ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனம் உங்களை பற்றி பிடிக்கும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமை ஆஸ்வதித்த தெய்வம் இந்த திருச்சபை மக்களையும் ஆஸ்வதிப்பேன் என்று ஆவியானவர் திருவிழம் பற்றி சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் தான், இல்லவே இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க ஆஸ்வதிக்கிற தெய்வம். இன்னைக்கு வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம். சர்ச்சில் வாக்குத்தத்த ஆரம்ப பாருங்க, 1ஆம் தேதி நமக்கு என்னதான் இருக்கும், அட்டையில் வாக்குத்தத்தம் இருக்கும். ஒவ்வொரு வாக்குத்தத்தமாக நம்ம எடுத்துகிட்டு போவோம். நானும் வாக்குத்தத்த ஆரம்பம் வைப்பேன் என்னுடைய ஜனங்களுக்கு. எல்லாம் சர்ச்சில் முடிஞ்ச பிறகு என்னுடைய சர்ச்சில் எங்களுடைய ஜெப மண்டபத்தில் வைப்போம். இந்த மாதத்தில் 1ஆம் தேதி 800 பேர் தான் மக்கள் அந்த ஆசை வாக்கு எடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்டிக்கரு அந்த வாக்குத்தான் இருக்குது. முடிஞ்ச நாளைக்கு சர்வீஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் பாருங்கள், ஒரு ஆசீர்வாதம்னு இருக்குன்னா அதை பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு வழிமுறைகளை வச்சிருப்பார். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு ஒரு 3 பாயிண்ட்டுகளை உங்களுக்கு முன்பதாய் வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாருங்கள், நீதிமொழிகள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது சத்தியத்துக்குரிய வசனம் அல்ல. பாருங்கள், அதில் 3ஆம் அதிகாரத்தில் அந்த 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உங்க களஞ்சியம் எப்படி நிரம்பும்? இதுதான் வாக்குத்தத்தம். என் களஞ்சியம் எப்படி நிரம்ப போகுது, என் பேங்க் அக்கௌண்ட் எப்படி செய்ய போகுது, பூரணமாக நிரப்பப்பட போகிறது என்று நம்ம நினைத்து கொள்வோம். ஏன் அதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்போம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனினாலும் கர்த்தரை கனப்படுத்தும் போதுதான் உன் களஞ்சியங்கள் என்ன செய்யும், பூரணமாய் விளங்கும். ஆண்டு காலில் பேசிட்டாரு, இதோ இந்த ஆலயத்துடைய பிள்ளைகளை ஆபிரகாமை போல நான் ஆஸ்வதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு சில வழிமுறைகள் இருக்கிறது. அதை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால்தான் தேவன் ஆபிரகாமை போல நம்ம என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும், மேன்மைப்படுத்த முடியும், உயர்த்த முடியும் என்பதை பார்க்க இருக்கிறோம். முதல் காரியம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் வாசிப்பு 28:20 நினைக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவானாம். நம் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறணும்னா நம்மகிட்ட ஆண்டு எதை எதிர்பார்க்கிறாரு சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். உண்மையை எதிர்பார்க்கிறாரு. நான் உண்மையா இருந்தால்தான் எனக்கு என்ன கிடைக்கும், பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவாய் என்று கர்த்தர் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கிறதா? நம்முடைய நடக்கையிலே உண்மை இருக்கிறதா? நம்முடைய செயல்பாடிலே உண்மை இருக்கிறதா? என் அன்பு தேவ பிள்ளையே, வேதத்தை சுமந்து நம் தேவாலயத்துக்கு வரும்போது நம்மளை பார்த்து சொல்வாங்க, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க உண்மையா இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? இவங்க கிறிஸ்தவங்க, அந்த ஐயா கிறிஸ்தவர், அவர் உண்மையா இருப்பாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில எதை காத்துக்கொள்ள வேண்டுமா? உண்மையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. எண்ணாகமம் 12:7 சொல்லப்பட்டு இருக்கிறது. மோசையானவன் அவன் வீட்டில் எங்கும், முதல்ல நம்ம வீட்டில் எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். நம்ம வீட்டில் உண்மையா இருக்கணும். அப்போ வந்து நம்ம வீடு சமாதானம் சந்தோஷத்துல நிரம்பியிருக்கும், அந்த ஆசீர்வாதத்தில் நிரம்பியிருக்கும். மோசேயுடைய வாழ்க்கையிலே அவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். யோசேப்பு பரிசுத்தத்திலே உண்மையா இருந்தானா? எதுல உண்மை இருந்துச்சுமா? பரிசுத்தத்திலே உண்மையா இருந்தான். அதனால கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்து அந்நிய தேசத்தில் கொண்டு அவனை உயர்த்தினார். உண்மைதான் நமக்கு உயர்வை கொண்டு வரும் என்று வேதம் அழகாய் சொல்லி இருக்கிறது. தானியேல் ஜெப ஜீவியத்தில் உண்மையா இருந்தான். தானியேல் 6:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான், ஜெபம் பண்ணுவதிலே உண்மையாயிருந்தான், பிறர் பார்க்கும்படியாய் ஜெபிக்கவில்லை. அவன் தினமும் 3 வேளை அந்த பலகணிகளை திறந்து அவன் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த ஜெப ஜீவியத்தில் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இந்த 2ஆம் நாள் கூட்டத்தில் நான் உங்களை ஆபிரகாமை ஆஸ்வதித்தது போல உங்களை ஆஸ்வதிக்க போகிறேன். இந்த திண்டுக்கல் பகுதியிலே, இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில், இந்த ஆலயத்தில் ஆராதிக்கிற உங்களை நான் ஆஸ்வதிக்க போறேன். அப்போ என்ன இருக்கணுமா? கொஞ்சம் சொல்லுங்க. உண்மை இருக்கணும். அடுத்தவங்க பொருள் நம்ம வீட்டில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அடுத்தவங்க பொருள் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்ப்பது உண்மை. உண்மைக்கு நிறைய இடத்துல ஒரு சின்ன கதை சொல்வேன். அது ஆண்டு எனக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஊழியக்காரன்னு எப்படி இருக்கணும்? எல்லாரும் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருந்தால்தான் உயர்வு உண்டு, உண்மையாக இருந்தால்தான் மேன்மை உண்டு. ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்படி சென்றிருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா 5 செய்தி கொடுத்தாரு. 3 நாள் பப்ளிக் கன்வென்ஷன், சண்டே சர்வீஸ், சனிக்கிழமை பாஸ்டிங் ப்ரேயரு. அந்த 5 செய்தி அவர் கொடுத்த செய்தியில், திருச்சபையே நீ எப்படி இரு? உண்மையாயிரு, தேவ ஜனமே உண்மையாயிருன்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ண 5 செய்தி உண்மையை குறித்து அவள் அழகாக எடுத்து பேசினார். 3ஆம் நாள் கூட்டம் முடிஞ்சது. பாருங்க, நைட்டு அந்த கிராமமானபடியினாலே அந்த கிராமத்தில் தங்கிச்சாரு. காலையில் பார்த்தீங்கன்னா அவர் 3 நாள் பிரசங்கம் பண்ணதுக்கு திருச்சபையிலிருந்து கொஞ்சம் காணிக்கை கொடுத்தாங்க. கிராமம் திருச்சபையிலேருந்து கொஞ்சம் காணிக்கை கொடுத்தாங்க. அந்த காணிக்கையை வாங்கி அவர் பைபிளை வச்சுக்கிட்டாரு. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு முதல் வண்டி அந்த ஊர்லேருந்து டவுனுக்கு போகிறதுக்கு முதல் வண்டி வந்திருக்கு. பாருங்க, ஒரு அந்த டவுன் பஸ்ஸில் ஏறி என்ன செய்கிறாரு? ஏறி உட்கார்ந்துருக்காரு. கடைசி சீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. பாருங்க, அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த பிறகுதான் அந்த திருச்சபை மக்கள் எவ்வளோ காணிக்கை கொடுத்துருக்குறாங்கன்னு கொஞ்சம் கவுண்டிங் பண்ணுறாரு. கவுண்டிங் பண்ணிட்டு அவர் எதிர்பார்த்த காணிக்கை என்ன செய்யலாங்க? இல்லை, எதிர்பார்த்த காணிக்கை அங்கே இல்லை. பாருங்க, அந்த கண்டக்டர் வந்து நீங்கள் எங்கேயா போகணும் அப்படின்னு சொல்லும்போது நான் டவுனுக்கு போகணும் அப்படி சொன்னார். உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. டவுனுக்கு போகிறதுக்கு 5 ரூபாய் தான். மிச்சம் எவ்வளோ கொடுக்கணும்? டீச்சர் சொல்லுங்களேன். 45 கணக்கு கட்டதா? 45 ரூபா கொடுக்கணும். இந்த கண்டக்டர் பார்த்தீங்கன்னா 95 ரூபாய் கொடுத்துட்டார். எவ்வளோ கொடுத்துட்டாரு? 95 ரூபாய் கொடுத்துட்டாரு. வண்டி மூவ் ஆகி போயிட்டே இருக்கு. ஆண்டு ஊழியக்காரை பார்த்து கேட்குறாரு, என் அன்பு மகனே, 3 நாள் நீ என்ன பிரசங்கம் பண்ண? என்ன கேட்குறாரு? 3 நாள் நீ என்ன பிரசங்கம் பண்ண? உண்மையாருன்னு பேசின ஆண்டவரே. ஆனாலும் அன்று இந்த சபையில் கொஞ்சம் காணிக்கை கொடுத்தாங்க, நீர் எனக்கு சைடில் கொடுத்துருக்குற ஆண்டவரே. ஆண்டவர் சைடில் கொடுக்குறவர் அல்ல, டைரெக்டாக கொடுக்குறவர். அல்லேலூயா. பாருங்க, இப்படி சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டே இந்த ஊழியக்கார் போனார். கடைசியில் இந்த பஸ் ஸ்டாண்டு வந்துச்சு. எல்லாரும் இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டு பேசுகிற அந்த ஊழியக்கார்ட்ட, நீ என்ன செய்யணும்? கட்டாயம் இந்த காணிக்கை 50 ரூபாய் நீ கொடுத்துட்டு தான் என்ன செய்யணும்? இறங்கணும் அப்படிங்கிறாரு. ஆண்டு பேசுகிறார், அவர்கிட்ட ஊழியக்கார்ட்ட பேசுகிறாரு. நீ உண்மையை பற்றி பேசியிருக்கிற, நீ கொடுத்துட்டு தான் இறங்கணும் அப்படிங்கிறாரு. பாருங்க, இவருக்கு மனசே கேட்கல. அந்த கண்டக்டர் டிரைவர்கிட்ட போயிட்டாரு. பஸ்ஸில் யாருமே இல்லை. இவர் பேக்கோடு கொஞ்சம் முன்ன எழும்பி போய் நின்று அந்த 50 ரூபாய் எடுத்து அந்த கண்டக்டர் தம்பிகிட்ட கொடுக்குறாரு. தம்பி, நான் 50 ரூபா தான் கொடுத்தேன், நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சிட்டீங்க? 45 ரூபா தரதுக்கு 95 ரூபா தந்துட்டீங்க, இந்த 50 ரூபாய் பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு அந்த தம்பி என்ன தெரியுமா சொன்னா? ஐயா, நீங்கள் பிரசங்கம் பண்ணது 3 நாள் கேட்டுகிட்டே இருந்தேன். வெளியிலேருந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணதை கேட்டுகிட்டே இருந்தேன் ஐயா. உங்கள்கிட்ட உண்மை இருக்கான்னு பார்க்க தான் இதை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னானா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவர் கொண்டு போயிருப்பார் என்ன? அந்த சர்ச்சு முழுவதும் சொல்லிப்போம், அவர் உண்மையை பற்றி பேசினார், அவர்கிட்ட என்ன இல்லை? உண்மை இல்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, நம் எல்லா விஷயத்திலும் தேவன் நம்மளை எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? உண்மை. உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ணமான ஆஸ்வாத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய வீட்டில், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்ப்பது உண்மை. உண்மை உள்ளவனுக்கு உயர்வு உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். 2வது, ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறாராம்? சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 5:12 வாசிப்போம். நீ நீதிமானை ஆசீர்வதிக்கிறீர் போதும். 2வது யார் ஆசீர்வதிக்கிறாராம்? நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாம் நீதிமானாய் திருச்சபையில் இருக்கும்போது தான் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும்.
நம்மளை பார்த்து பிறர் சொல்ல வேண்டும், அவன் நீதிமான் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் நீதிமான்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதல் நீதிமான் யார்? ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 7:1 வாசிப்போம். கர்த்தர் நோவாவை நோக்கி, பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பதாக நீதிமானாய் கண்டேன். ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், இதோ இந்த ஜனத்தில் நடுவிலே நான் உன்னை எப்படி பார்க்கிறேன்? நீதிமானாய் பார்க்கிறேன், நீதிமானாய் பார்க்கிறேன். மிகப்பெரிய ஒரு அழிவில் இருந்து தேவன் ஜனங்களை பாதுகாப்பதற்காக, என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த நீதிமானை தேடி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய வேர் அறாது, நீதிமானுடைய பாதை நித்திய வெளிச்சமாயிருக்கும். என் அன்பு நீதிமான்களை குறித்து அத்தனை ஆசீர்வாதங்களும் அங்கு அடங்கியிருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு நீதிமான் இருந்தால் அந்த குடும்பம் முழுவதும் காக்கப்படுகிறது. இந்த நோவா நீதிமானா இருந்ததினாலே அந்த பேழைக்குள்ள 8 பேரை வைத்து தேவன் பாதுகாத்தார். நீங்கள் நீதிமானா இருந்ததினால்தான் கடந்த ஆண்டு 8 மாத காலங்கள் கொரோனா வைரஸ் நோயினாலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள். ஆனால் உங்களை இந்த ஆலயத்தில் ஒரு பேழைக்குள் வைத்து பாதுகாப்பது போல் கர்த்தர் உங்களை பாதுகாத்தாரே. எதற்காக? நாம் நீதிமானா இருக்கும் போது தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாராம்? பேழைக்குள் வைத்து நம்மளை பாதுகாக்கிறது சொல்றாரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோதோம் கோம்ரா ஜனங்கள் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தார்கள். சோதோம் கோம்ரா விபச்சார பாவத்தினால் விழுந்து கிடந்தார்கள். பாவம் பெருகிற்று. அந்த தேசத்தை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் தீட்டினார். பாருங்க, வரும் காரியத்தை ஆபிரகாமுக்கு தேவன் மறைக்கிறவர் அல்ல. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்றாரு, நான் சோதோம் கோமுராவை அழிக்க போகிறேன் என்று சொல்றாரு. ஆபிரகாமுடைய சகோதரன் லோத்து அங்க இருக்கிறார். அதனால இந்த ஆபிரகாம் என்ன செய்றார் பாருங்க, அந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ, 45 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று மீண்டும் 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 தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறார், மன்றாடி கேட்கிறார். கர்த்தர் கடைசியில் சொல்லிட்டாரு, 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பதில்லை என்று சொன்னார். சோதோம் கோமுராவிலே 10 நீதிமான்கள் இல்லை, சோதோம் கோமுரா அழிக்கப்பட்டது. என் அன்பு தேவப்பிள்ளை, நம் வாழுகிற இந்த திண்டுக்கல் பகுதி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், பாதுகாக்க இருக்க வேண்டும் என்றால், நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம் நிமித்தமாய் இந்த பட்டணம் பாதுகாக்கப்பட வேண்டும், அழிவில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதிமானுடைய வீடு ஆஸ்வதிக்கப்படும், நீதிமானுடைய வேர் அறாது, நீதிமான் நித்திய ஜீவன் நீருட்டை போல இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளை, இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் நீதிமான்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணுமா? உண்மை இருக்கணும். உண்மை இருந்தால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். பதவியும் புகழையும் நீங்கள் தேடி செல்ல வேண்டாம், பதவியும் புகழும் உங்களை தேடி வரும். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். பதவியும் புகழும் உங்களை தேடி வரும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நம்ம உண்மையாக இருந்தால், 2வது நாம் நீதிமான்களாக இருந்தால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். 3வது காரியங்கள் என்ன? கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளுவோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மூன்றாவது பாயிண்ட், விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்போ விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசம். தெய்வம் இல்லை என்பதை மதிகேடன் சொல்லுவான் என்று வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளை, இன்றைக்கு ஆண்டு நம்மத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? விசுவாசம்.
விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற விசுவாச மார்க்கத்தாரை ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்தில் அது விசுவாச பட்டியல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 11வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11 அந்த 11 வாசிக்கும் போது, விசுவாசத்தினால் சாராளும் எண்ணி பிள்ளை பெற்றாள். வயது சென்றவளாய் போனவளும் என்ன செய்தாளாம்? பிள்ளை பெற்றாள். ஒருவேளை இந்த அசன பண்டிகையில் நான் குழந்தை இல்லாமல் வந்திருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை வந்திருக்கலாம், இது பண்டிகையில் வந்திருக்கலாம். குழந்தை இல்லாதவளாய் வந்திருக்கிறேன். என் மகளுக்கு குழந்தை இல்லை, என் மகனுக்கு குழந்தை இல்லை. இந்த 14வது அசன பண்டிகையிலே நான் குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன். நீங்க விசுவாசிக்க கூடும் என்றால் கர்த்தருடைய வாழ்க்கையில செழிப்பை தருவார். அடுத்த 15வது இது அசன பண்டிகை வரும்போது இதை 2வராய் வந்த நீங்கள் 3வராய் கடந்து வருவீர்கள். அல்லேலூயா. என் அன்பு தேவனை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார், நல்ல வேலையை தருவார், என் பிள்ளையை உயர்த்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த முடியும். பாருங்க, நினிவே ஜனங்களை குறித்து வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஜனங்களையும் அழிக்க ஆண்டு சித்தம் கொண்டார். தேவ சமூகத்துடைய கூக்குரல் எட்டிட்டு பாருங்க, அந்த மனுஷனை, அந்த தேவ மனுஷனை அழைப்பித்து அனுப்புகிறார். அவர் பிரசங்கம் பண்றார். போய் 40 நாட்களில் நினிவை கவிழ்க்கப்படும் என்று சொல்லி பிரசங்கம் பண்றாரு. இன்னைக்கு 40 நாள் சொல்லியிருப்பாரு, நாளைக்கு எத்தனை நாள் சொல்லியிருப்பாரு? அதே 40 சொல்லியிருப்பாரா? ஒரு நாள் குறைச்சிருப்பார், 39 நாள். அதுக்கு அடுத்த நாள் 38 நாள். அப்படி ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செஞ்சிருப்பாரு? குறைச்சிட்டு வருவார். இதோ இந்த தேசத்தில் வந்து ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்றானே, நாட்களை குறைத்து கொண்டு சொல்லிட்டு தான் அந்த யோனாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். யோனா 3:5. தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார். ராஜா சொல்றாரு, என் நண்பு அந்த ஜனங்கள் எல்லாம் விசுவாசித்தார்கள், அந்த வார்த்தையை விசுவாசித்தார்கள். அழிவு வந்து விடாதபடி அந்த ஜனங்கள் எல்லாம் விசுவாசித்து உபவாசித்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவப்பிள்ளையே, தேசத்துக்கு வந்த அந்த சாபம் நீங்கிற்று, அந்த அழிவு மறைந்து போனது. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அந்த ஜனங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்ததினாலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. விசுவாச மார்க்கத்தார் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நாம் விசுவாசிப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த முடியும். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி ஜெபித்து முடிக்க நான் யாசிக்கிறேன். நான் ஒரு காப்பகம் ஒன்றை வைத்திருக்கிறேன். 25 அநாதை பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் 8 வயதிலே அநாதையானவன். நான் 1ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய தாயாரை இழந்துட்டேன். நான் 2 முடித்து 3 போகும்போது என்னுடைய தாயாரை இழந்துட்டேன். முதல்ல என் தகப்பனார், 2வது தாயாரை இழந்துட்டேன். 8 வயசில் அநாதை. நல்லூர் பள்ளியிலே நான் படித்து கொண்டிருந்த காலத்தில் அநாதை ஆனபடியினால்தான் ஒரு அநாதை காப்பகத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில் நீங்காத ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. பாருங்கள், 2002ஆம் ஆண்டு ஜேசன் தர்மராஜ் என்ற ஒரு பேராயர் எங்களுக்கு இருந்தாங்க. நெல்லை திருமண்டலத்தில் தூத்துக்குடி நாசிரியத்து எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இருக்கும்போது ஜேசன் தர்மராஜ் ஐயான்னு ஒரு பேராயர் இருந்தாங்க. அவங்க வந்து தான் அந்த காப்பகத்தை என்ன செஞ்சாங்க? பிரதிஷ்டை பண்ணி ஆரம்பித்து வச்சாங்க. 8 பிள்ளைகளை கொண்டு ஆரம்பிக்க அந்த பிள்ளைகள் 34ஆக மாறிச்சு. அம்மானு கூப்பிட அம்மா இல்லாத பிள்ளைகள், அப்பான்னு கூப்பிட அப்பா இல்லாத பிள்ளைகளை தத்தெடுத்து நான் ஒரு அநாதையானபடியினாலே அநாதை காப்பகத்தை ஒன்று உருவாக்கினேன். அப்பொழுது ஒரு அருமையான சகோதரி எஸ்டிசி காலேஜில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த எஸ்டிசி காலேஜில் பார்க்கும்போது அருமையான ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்த எம்சிஏ டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்த அந்த மாணவிகள் எல்லாம் சேர்ந்து காப்பகத்திற்கு உதவி செய்ய வேண்டும். அதனால அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு வேன் பிடிச்சி எஸ்டிசி காலேஜுக்கு கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செஞ்சோம், அங்கே உள்ள சேப்பலுக்கு அந்த பிள்ளைகளை ஒரு வாகனத்தில் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தினோம். அந்த பிள்ளைகளுக்காக நிறைய வெகுமதிகளை கொடுத்தாங்க. அந்த பிள்ளைகளுக்காக நிறைய ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தினாங்க.
பாருங்க, கூட்ட முடிவில் ஒரு அருமையான ஒரு சகோதரி, ஒரு டீச்சர், ஒரு ஹெச்ஓடி என்ன பண்ணாங்க, தன்னுடைய மகனை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. அவன் 10th படிச்சுட்டு இருக்கிறான். மூத்த மகன் பெங்களூரில் வேலை பார்த்துட்ருக்கிறான். அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. 10th படிக்கிற பையனை பார்த்தீங்கன்னா வர சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், அங்கே ஜெபிக்க சொன்னாங்க. ஐயா, என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க, 10th படிச்சுட்டு இருக்கிறவன் ஜெபம் பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. அந்த அருமையான மகனுக்காக அந்த எஸ்டிசி காலேஜ் இந்த சேப்பலில் வைத்து ஜெபம் பண்ணினேன். ஆவியானவர் ஒரு வார்த்தை சொன்னார், உன் தகப்பன் வீட்டார் எல்லாரிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். என்ன சொன்னார்? உன் தகப்பன் வீட்டார் எல்லாரிலும் நான் என்ன செய்வேன், பிள்ளைய உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொன்னார். 2வது சொன்னார் ஆண்டவர், உன்னுடைய 26வது வயதிலே வெளி தேசத்தை உன் கண்கள் காணும், தூர தேசத்தை உன் கண்கள் காணும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினாராம். என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த வாக்கை விசுவாசத்தோடு பிடித்து கொண்டார்கள். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு சொன்ன வாக்கை நிறைவேற்றும், என் மகனுக்கு சொன்ன வாக்கை நிறைவேற்றும், அவன் தகப்பன் வீட்டார் எல்லாரிலும் மேன்மை வைப்பேன் சொல்லியிருக்கிறீரே. என் அன்பு அந்த விசுவாசித்தார்களாம். அந்த அருமையான ஹெச்ஓடியுடைய கணவர் சாப்டர் ஸ்கூலில் ஹெச்எம்மாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். இவங்க ஹெச்ஓடியாய் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், நாட்கள் கடந்தது. ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சொன்னாங்க? அந்த ஹெச்ஓடி சொன்னாங்க, ஐயா, என் மகனுக்கு நீங்கள் சொன்னபடியே தேவன் அற்புதம் செய்தார். என்ன அற்புதம்னு கேட்டீங்கன்னா, அவங்கள முன்னாடி பார்த்தது கிடையாது, அங்கே ஜெபிச்சதுக்கு பிறகு அவங்கள பார்த்தது கிடையாது. பாருங்கள், அவன் +2 முடித்தான். காரூணியாவில் 4 வருஷம் படித்து முடித்தான். படிச்சுட்டு இருக்கும்போதே அவனுக்கு வேலை கிடைச்சது சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தான். எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறானோ அதே கம்பெனிலேருந்து அவனுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, அமெரிக்காவுக்கு செல்கிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. மே மாதம் 1ஆம் தேதி அவனுடைய பிறந்த நாள், 26வது பிறந்த நாள். அவனுக்கு அழைப்பு கம்பெனிலேருந்து வந்திருப்பதாக சொன்னார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நாம் விசுவாசிக்கணும். என் பிள்ளை ஆண்டு உயர்த்துவார், என் குடும்பத்தை உயர்த்துவார், எனக்கு இந்த திண்டுக்கல் பகுதியில் வாடகை வீட்டில் உட்கார்ந்துருக்க நல்ல வீட்டை தருவார், என் தொழிலை ஆஸ்வதிப்பார், எனக்கு உயர்வை தருவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லியிருக்கிறது, விசுவாச மார்க்கத்தாரை நான் ஆசீர்வதிப்பேன், விசுவாச மார்க்கத்தாரை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் 3 காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஆகாய் 2:19 பின்பாகத்தின்படி, நான் இன்று முதல் உங்களை என்ன செய்ய போகிறேன், கர்த்தரே சொன்னார், அம்மா உங்கள் ஆலயத்தின் முன்பதாக நான் என் ஜனங்களை இன்று முதல் ஆஸ்வதிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னார். என் பிள்ளைகளை எப்படி இருக்க சொல்லு, உண்மையாக இருக்க சொல்லு. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆஸ்வாதத்தை பெறுவார். நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா பரிபூர்ணமான ஆஸ்வாதத்தை கொடுப்பாராம். 2வது சொன்னார், நீதிமான்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். நம்ம நீதிமான்களாக இருந்தால் நம் பிள்ளைகளும் நீதிமான்களாக இருப்பார்கள். நம்முடைய நீதிமான்களை சந்ததிகளை எல்லாம் அவர் ஆஸ்வதிப்பாராம். 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாச மார்க்கத்தாரை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராம். எழும்பி நிற்போமா? உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் எழும்பி நிற்போம். அந்த பாடலை ஒரு சரணத்தை பாடி, ஆசீர்வதிக்கும் தேவன், ஆசீர்வதிக்கும் தேவன் இன்று முதல் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன், ஆசீர்வதிக்கும் தேவன் இன்று முதல் ஆசீர்வதிப்பாரே. அவர் இன்று முதல் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன், ஆசீர்வதிக்கும் தேவன் இன்று முதல் ஆசீர்வதிப்பாரே. அவர் இன்று முதல் ஆசீர்வதிப்பாரே. கையிடும் வேலையில் ஆசீர்வதிப்பாரே. 100 மடங்கு பலம் தந்து ஆசீர்வதிப்பாரே. கையிடும் வேலையில் ஆசீர்வதிப்பாரே. 100 மடங்கு பலம் தந்து ஆசீர்வதிப்பாரே. இன்று முதல் உன்னையும் ஆசீர்வதிப்பாரே. இன்று முதல் நம்மையும் ஆசீர்வதிப்பாரே.
ஆசீர்வதிக்கும் தேவன், ஆசீர்வதிக்கும் தேவன், இன்று முதல் ஆசீர்வதிப்பாரே, அவர் இன்று முதல் ஆசீர்வதிப்பாரே. சந்ததி உனக்கு தந்து ஆசீர்வதிப்பாரே, சந்ததியாக பெருக பண்ணி ஆசீர்வதிப்பாரே. சந்ததி உனக்கு தந்து ஆசீர்வதிப்பாரே, சந்ததியாக பெருக பண்ணி ஆசீர்வதிப்பாரே. இன்று முதல் உன்னையும் ஆசீர்வதிப்பாரே, இன்று முதல் நம்மையும் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன், ஆசீர்வதிக்கும் தேவன், இன்று முதல் ஆசீர்வதிப்பாரே, அவர் இன்று முதல் ஆசீர்வதிப்பாரே. ஆவியின் வரங்கள் தந்து ஆசீர்வதிப்பாரே, ஆவியின் அபிஷேகத்தால் ஆசீர்வதிப்பாரே. ஆவியின் வரங்கள் தந்து ஆசீர்வதிப்பாரே, ஆவியின் அபிஷேகத்தால் ஆசீர்வதிப்பாரே. இன்று முதல் உன்னையும் ஆசீர்வதிப்பாரே, முதல் நம்மையும் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன், ஆசீர்வதிக்கும் தேவன், இன்று முதல் ஆசீர்வதிப்பாரே, அவர் இன்று முதல் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன், ஆசீர்வதிக்கும் தேவன், இன்று முதல் ஆசீர்வதிப்பாரே, அவர் இன்று முதல் ஆசீர்வதிப்பாரே. நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை தொழுது சோத்தரிக்கிற ராஜா. நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன். முற்பிதாக்கள் வழிபட்ட தெய்வம் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து இன்று முதல் இந்த குடும்பங்களை ஆஸ்வதிக்க போகிறேன். இதோ இந்த 2021 ஆண்டிலே இந்த 14வது அசன பண்டிகைக்கு வந்திருக்கிற அருமை பிள்ளைகளை பார்த்து என் தேவன் சொன்னேன், நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி. ஐயா, நீங்கள் உண்மையாயிருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகும். நீங்கள் நீதிமான்களாயிருங்கள், நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் சொன்னீர் கர்த்தாவே. விசுவாச மார்க்கத்தாரை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் இந்த திருச்சபை மக்களை ஆசீர்வதித்து வழி நடத்த போகிற அன்புக்காக, கிருபைகளுக்காக, நம்பிக்கைக்காக கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே என்னுடைய ஸ்தல குருவானோருக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். துணை நின்று செயல்படுகிற அருமை குருவானவருக்காக ஆண்டவரே, இங்கு ஜெபிக்க வந்திருக்கிற, அழைப்பேற்று வந்திருக்கிற, அன்று ஜெபிக்க வந்திருக்கிற அருமை கிளை சபையுடைய போதலுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, இந்த திருச்சபையுடைய பாடல் குழுவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இசைக்கர மீட்ட பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம், மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம், திருச்சபை குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாளை நடக்க இருக்கிற அசன பண்டிகையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. குடும்பம் குடும்பமாய் வந்து அந்த அசன பண்டிகையிலே பங்கெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இதற்கென்று கொடுக்கிற, இதற்கென்று ஜெபிக்கிற, இதற்கென்று ஒற்றுழைக்கிற ஆட்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக. எல்லா ஆண்டுகளை விட இந்த 21ஆம் ஆண்டு அசன பண்டிகையை மிகவும் சிறப்பாக, மகிமையாக தேவன் நடத்தி தரப்போகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஒரு செருப்பு தைக்கிற ஆண்டவரே, ஒரு மனுஷன் ஐயா தசம பாகத்தை ஊழியத்துக்கு கொடுத்தான் ஐயா. நாசரேத் பட்டணத்திலே தேவாலயத்திலே பிச்சை எடுக்கிற மகன் ஆண்டவரே 1 லட்சம் ரூபாயை ஊழியத்துக்கு என்று கொடுத்தான் ஆண்டவரே. கொடுத்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும். ஆசீர்வதிங்கப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம் வருகை தாமதிக்கும் என்றார் ஆண்டவரே. மீண்டும் இந்த பகுதியில் வரும்போது ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டும், கர்த்தருடைய குடும்பங்களை, தொழிலை ஆசீர்வதித்தார் சொல்லத்தக்க ஆசீர்வாதத்தின் வழிகளை இன்றைக்கு திறந்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.